தலையாட்டினாள். நான் காப்பி கொண்டு வரணும்னாலும் சரி, இல்ல வாசல் தொளிக்கணும்னாலும் சரி, நீங்க என் கையை விட்டா மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். என்னோட கையை மட்டும் நீங்க இங்கே இங்க விட்டுக்கிட்டு என்னோட உடம்பு மட்டும் எடுத்துட்டு போய் நான் எதுவுமே செய்ய முடியாது சார் என்று அவள் கிண்டல் செய்ய நாகனுக்கு சிரிப்பு வந்தது. அழகாக சிரித்தான். அதை பார்த்து துளசி மயங்கி நின்றாள். பாம்பையே மயக்கி உட்கார வைக்கும் மகிமை துளசிக்கு உண்டு. ஆனால் அந்த துளசியே மயங்கி நிற்க வைக்க நாகனின் சிரிப்புக்குத்தான் உண்டு. அவள் ஆடாமல் அசையாமல் நிற்பது அவனும் பார்த்தான். அவளை பார்த்தாலே பெட்டிக்குள் பாம்பு அடங்குவது போல் அடங்கி உட்கார்ந்தான் நாகன். துளசி என்று அவன் கூப்பிட அவள் நினைவுக்கு வந்தவள், சார், உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே இங்க வாசுகிராஜன் சாமி மாதிரியே இருக்கு. நாகன் மறுபடியும் சிரித்தான். எனக்கு புரியல, எல்லாரும் வாசுகிராஜன் மாதிரி நான் இருக்கேன்னு சொல்றேன்.